நீ ஏதாவது பண்ணு நாகரே. இங்க பாரு, லூத்ரா ஹவுஸ்ல என்ன இருக்கு? என்ன? லூத்ராஸோட பிசினஸ், அதுல இருக்கிற என்னுடைய ஷேர்ஸ், அந்த பேப்பர்ஸ் ஒரு சூட்கேஸ்ல வச்சு பூட்டியிருக்கேன். நான் சொல்றதை கேளு. நீ போய் அந்த பேப்பர்ஸை லூத்ரா ஹவுஸ்ல இருந்து எப்படியாவது வெளியில கொண்டு வந்துற ப்ளீஸ். பிருத்வி, இம்பாசிபிள். இது நடக்காது. என்னால அங்க போகவே முடியாது. ஒருவேளை போனா பிரீதா என்ன பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவா. ஏன் வந்தன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவ அங்கிருந்து பேப்பர்ஸ மறைச்சிருவா. இன்னொரு விஷயம், ஒருவேளை அவளோட மூளைக்கு இந்த விஷயம் எட்டாம இருக்கலாம். ஒருவேளை அவ என்ன பார்த்ததும் அவளுக்கு இந்த ஐடியா வந்துருச்சுன்னா? ஐயோ, நீ என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற நாகரே. ஒரு பக்கம் நீ என்ன சொல்ற, பிரீதா எப்படியாவது என் பேப்பர்ஸை எடுத்துருவான்னு சொல்ற. இன்னொரு பக்கம் என்ன சொல்ற, ஒன்ன பார்த்ததும் அவளுக்கு ஐடியா வந்து என் பேப்பர்ஸை திருடலான்னு சொல்ற. ஐயோ, எனக்கு சுத்தமா ஒன்னும் புரியல. நான் சொல்றதெல்லாம் ஒண்ணுதான். நீ எப்படியாவது என்னுடைய பேப்பர்ஸை அங்க இருந்து வெளியில கொண்டு வா. ஆனா பிருத்வி, நீ புரிஞ்சுக்கப்பா. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன வேணாலும் நடக்கலாம். பிரீதா என்ன வேணாலும் செய்வா. பட் வெயிட், நீ இங்க இருக்கனா, உன்னோட லாக்கர் சாவி அங்க யாருகிட்ட இருக்கு? அதுவா, யாராலையும் ஈஸியா நினைக்கக்கூடிய இடத்துல இல்ல. மகேஷ் லூத்ராவுடைய பேஸ்மெண்ட் ரூம்ல ஒரு வாஸ் இருக்கு. அதுக்குள்ளதான் அந்த சாவி இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாரு நாகரே. அந்த முட்டாள் லூத்ராஸ்ல யாருமே அவங்க கனவுல கூட இதை நினைச்சு பார்க்க மாட்டாங்க. இந்த பிருத்வி மல்ஹோத்ராவுடைய அதிர்ஷ்டத்துடைய சாவி ஒரு சாதாரண வாசல் இருக்க. கரெக்டா தான் சொல்ற. அந்த இடத்துக்கு யாராலையுமே போக முடியாது. ஒருவேளை வெளியில இருந்து யாராவது ஒரு ஆள் அங்க போக முயற்சி பண்ணா வீட்டுல இருக்கிறவங்க கண்ணில் அவன் பட்டுருவான். அவங்களுக்கு இவன் மேல கண்டிப்பா சந்தேகம் வந்துடும். சந்தேகம் வரக்கூடாதுன்னா யாராவது மாறு வேஷத்துல அங்க போகணும். புரியலையா? இங்க பாரு, இன்னைக்கு ஹோலி அண்ட் ஐம் டேம் ஷூர் மொத்த லூத்ரா குடும்பமும் ஹோலி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதோட என் எதிரி பிரீதா, அவ ஹோலி பார்ட்டியை ஏற்பாடு பண்ணிருப்பா. ஏன்னா நான் அங்க இல்ல. நான் இப்படி ஜெயில வந்து மாட்டிட்டு இருக்கனே. அதான் இந்த நேரத்தை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். யாராவது மாறு வேஷத்துல அந்த பார்ட்டிக்கு போனாங்கன்னா, அந்த பேப்பர்ஸை எடுத்துறாங்கன்னா எப்படி இருக்கும்? ஆனா பிருத்வி, ஒருவேளை நம்ம ஆள் ஒருத்தன் அந்த வீட்டுக்கு போய் மகேஷோட பேஸ்மெண்ட் லாக்கரை திறக்க முடியாம போயிடுச்சுன்னா? அட, நான் எதுக்குப்பா இருக்கேன்? இந்த உலகத்துல நான் திறக்காத பூட்டே கிடையாது. அட, சாவியே இல்லைனாலும் புது சாவியா பண்ணிருவேன். ஆச்சரியம்தான். எவ்வளவு மெல்லமா பேசிக்கிட்டு இருந்தோம். இருந்தாலும் இவனுக்கு எல்லாம் கேட்டிருக்கேன். அதனாலதான் ஒரு மாதிரின்னு அப்பவே நான் சொன்னேன். உன்னோட பேர் என்ன சொன்ன? பிஎம். பேரை கேள்விப்பட்டிருப்பிய? பிஎம்? டோன்ட் வரி நாகரே, இவன் அந்த வேலையை பண்ணுவான். ஒன்னு சொல்லட்டுமா, நான் எப்ப எந்த கேம் விளையாண்டாலும் சரி, ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் விளையாடுவேன். அதோட இந்த கேம்ல இவன் தான் என்னுடைய பகடக்காய். இவன் எனக்கு அந்த கேமை ஜெயிச்சு கொடுப்பான். ஒரு வேலை பண்றியா? அது சரி, ஃப்ரீயா உதவி செய்யணுமா? நண்பா, நான் பணம் இல்லாம எந்த வேலையும் செய்ய மாட்டேன். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? தர முடியுமா? 5 லட்சம். 5 லட்சம் வேணாம், 500 ரூபாய் ஜாஸ்தி. அதுலயே ட்ரிங்க்ஸ் வந்துடும், சைட்ஸும் வந்துடும். நிறைய பணம் உடம்புக்கு நல்லது இல்ல. ஹார்ட் அட்டாக் வந்துரும்பா. இந்த வயசுலயே எனக்கு ஹார்ட் அட்டாக் வேண்டாம். ஒருவேளை நீ பணத்தை கொடுத்து என்னைய போலீஸ் பிடிச்சிருச்சுன்னா, மறுபடியும் போலீஸ் என்ன இங்க கூட்டிட்டு வரும், உன்னை சந்திப்பேன். ஒருவேளை பிடிக்கலன்னா கூட என் பணத்தை திருட போறாங்களோன்னு பயந்துகிட்டே இருப்பேன். அதனால 500 ரூபாய் போதும். அதுலயே எனக்கு ட்ரிங்க்ஸும் சைடிஸும் வந்துடும். அதுக்கப்புறம் சாப்பாடு இங்க அங்கன்னு எப்படியாவது ஏற்பாடு ஆயிடும். பிருத்வி, இந்த மென்டலை நம்ம பிளான்ல இன்வால்வ் பண்ணுமா? டோன்ட் வரி. நாம எந்த மாதிரி வேலையை பண்றோமோ அதுல இந்த மாதிரி மென்டலுங்க தான் பெரிய பெரிய வேலையை பண்ணி முடிக்கும். நீ ஒன்னையே எடுத்துக்கோ நாகரே. பிருத்வி, நீ சொல்ற வார்த்தையை நம்பி இந்த மென்டலை என்னோட பிளான்ல நான் இன்வால்வ் பண்றேன். டோன்ட் வரி நாகரே, நீ கவலையே படாம இவனை கூட்டிட்டு போ. எப்படி இன்னைக்கு இவன் விடுதலை ஆயிடுவான். இல்ல 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 இல்ல, இந்த கலையெல்லாம் உங்ககிட்ட மட்டும் தான் நான் காட்டுவேன். இருந்தாலும் எனக்கு பிடிக்கல. உங்ககிட்ட திமிர காட்டினான்ல, எவனா திமிர காட்டினா எனக்கு பிடிக்காது. ஆமா, நீ என்னோட ஃப்ரெண்டு, உனக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன்.
ஏய் பிரதீப், உன்னை விடுதலை பண்ணிட்டாங்க, வெளியில வா. நீ இங்க என்ன பண்ற? யார்கிட்டயாவது கேட்டா செஞ்சு கொடுக்க போறாங்க, நீ எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற? எனக்கா? ஆமா, பனானா ட்ரை ஃப்ரூட் சாக்லேட் மில்க் ஷேக். இதை குடிச்சா உனக்கு கொஞ்சம் எனர்ஜி இருக்கும். ஹோலி வேற கொண்டாடணும், ப்ராக்டிஸ்க்கு வேற போகணும். உன்னோட எனர்ஜி ட்ரைன் அவுட் ஆயிடக்கூடாதுல. ஸோ நீ இதை குடிச்சிட்டே இரு. ஏன்னா இப்போதான் ரீசெண்ட் டைம்ஸா நீ உன்னோட கிரிக்கெட் கரியரை சீரியஸாவே எடுக்க ஆரம்பிச்சிருக்க. ஆஹா, அவ்வளவு சீக்கிரம்லாம் போக கூடாது. கெஸ்ட் எல்லாம் வெளியே வெயிட் பண்றாங்கல்ல. சோ ஓ மை காட் பிரீதா, நீ நர்வஸ் ஆகுறியா? நர்வஸா? இல்லையே, எனக்கு அப்படிதான் தோணுது. தப்பா தோணு இருக்கு. கண்டிப்பா. ஆமா, நீ ஏன் இப்படி சொல்ற? நீ போய் சொல்ற. நீ இந்த மாதிரி எல்லாம் எப்ப நர்வஸ் ஆக தெரியுமா? எப்போ? சொல்லு. நெவர் மைண்ட். தேங்க் யூ. பிரீதா, அது நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நீ இந்த தியரிஸ்ல பிலீவ் பண்றியா? ஐ மீன், இன்னைக்கு நான் பிராக்டிஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன்ல, அப்போ 2 ஸ்பேரோஸை பார்த்தேன். ஐ மீன், கப்பல். அது என்ன சொல்லுவாங்க, பேரா? அப்படிலாம் இல்ல, ஜோடி பறவைன்னு சொல்லுவாங்க. ஐ மீன், நான் சொல்ல வந்ததும் ஆக்சுவலா அதேதான். வாட்? இல்லையே, விட்டா நீ பாட்டுக்கு கண்டதையும் சொல்லிட்டு கரெக்ட்னு சொல்லுவ போல. சரி, ஓகே, விடு. ஐ மீன், நான் என்ன சொல்ல வரேன்னா, என் அம்மா எப்பவும் சொல்லுவாங்க, அதாவது ஜோடி பறவை இருக்குல்ல, அதை பார்த்தா ரொம்ப நல்லதுன்னுவாங்க. ஓ, இங்க பாருங்க மிஸ்டர் கரண், இன்னைக்கு ஹோலி. ஒருவேளை நான் உன் கூட ஹோலி கொண்டாடுவேன்னு நீ நினைச்சேன்னா அத உன்னோட மைண்ட்ல இருந்து எடுத்துரு. ஒருவேளை அதுக்காக நீ இப்படி என்கிட்ட ஸ்வீட்டா ஜோடி புறா அது இதுன்னு பேசுறேன்னா அதெல்லாம் எனக்கு தேவையே இல்ல. ஏய் ஹலோ, நான் அந்த மாதிரி எதுவும் சொல்லல. ஓகே, ஆனா என் பதில நான் சொல்லிட்டேன். நான் கேள்வியும் கேட்கல, இது எனக்கான பதிலும் இல்ல. ஓகே, கேள்வி கேட்கணுங்கிற அவசியமே இல்லையே. சில நேரத்துல கேள்வி கேட்காமலே பதில் சொல்லிடலாம், நம்மளோட விருப்பத்தை தெரிவிக்க. அது சரி, உன்னோட ஹோலி ட்ரெஸ் எல்லாம் நான் ரூம்ல எடுத்து வச்சுட்டேன். அங்கேயே போட்டுட்டு வந்து ஹோலி விளையாடு. தயவு செஞ்சு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுறத. ஏன்னா இது உன் பிராக்டிஸ் ட்ரெஸ். இதுல கலர் பட்டுருச்சுன்னா நீ பிராக்டிஸ் போகாம இருக்க சாக்கு சொல்லிடுவேன். நான் பிராக்டிஸ்க்கு போவேன், கண்டிப்பா போவேன். அந்த ட்ரெஸ் கிடைச்சாலும் சரி இல்லைனாலும் சரி, நான் அப்படியே போவேன். அப்படியே போவேனா? நீ என்ன இமேஜின் பண்ற? நீ என்ன எப்படி பார்க்கணும்னு நினைக்கிற? இல்ல, எக்ஸ்கியூஸ் மீ, நீ தானே அந்த மாதிரி சொன்ன. சோ ஆப்வியஸ்லி நான் அப்படிதான் கேட்பேன். அப்படியே போயிடுவேனா என்ன அர்த்தம்னு கேட்டேன். அந்த Dress கிடைக்கலனா வேற Dress போடுவேன்னு சொன்ன, அந்த அர்த்தத்துல சொன்னேன். சரி. சோ நீ என்ன Dress இல்லாம பார்க்கணும்னு நினைக்கிறியா? என்ன பேசுற நீ? நான் அந்த அர்த்தத்துல கண்டிப்பா சொல்லல. ஓடி போய் புழுகாத. நீ அந்த அர்த்தத்துல தான் சொன்ன. Thank you. இல்லங்கறல, நான் அப்படிலாம் ஒண்ணு சொல்லல. ச்சே. அட, நான் ராக்கிமா கிட்ட உண்மை சொல்லி ஆகணுமே. இன்னைக்கே கரண் கிட்டே சொல்லிடலாம். அதுக்கப்புறமா நம்ம மத்த எல்லார்கிட்டயும் சொல்லிடலாம். நான் உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்களா இல்ல என்ன ரியாக்ஷன் பண்ணுவாங்கன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். கரண் சிரிச்சுக்கிட்டே போறான். அவனுக்கு பின்னாடியே பிரீதா வெக்கப்பட்டுக்கிட்டே போறா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் 2 பேரும் வெறுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பைத்தியக்காரத்தனமா காதலிக்கிறாங்க. ஆனா நான் வெயிட்டர்ஸ் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கேன். இதான் முதல் ஹோலி. என் பிருத்வி பேபி என் கூட இல்லாம இருக்கிறது. என்னால அவன் கூட ஹோலி கொண்டாட முடியல. இதுக்கெல்லாம் அந்த பிரீதா தான் காரணம். அவளாலதான் எங்க 2 பேர் உறவுலயும் இவ்வளவு கசப்பு வந்திருக்கு. நிறைய வெறுப்பு வந்துருச்சு. ஒருவேளை என் பிருத்வி பேபி என் கூட இல்லைன்னா நான் பிரீதாவையும் கரண் கூட இருக்க விட மாட்டேன்.
கண்டிப்பா இருக்க விட மாட்டேன். ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி ஸ்ருதி. இன்னைக்கு ஹோலி. இன்னைக்கு கூட இவன் கூட பேசக்கூடாதா என்ன? நீ பேசி பாரு, அதுக்கப்புறம் ஹோலி தீபாவளி எல்லாத்தையும் ஒன்னா விஷ் பண்ணிடுவேன். நான் எப்படி சொல்றது? நான் சொல்லவா? என்னாச்சு, நீ பயந்துட்டியா? ஐ எம் சாரி, என் டென்ஷன் அது இல்ல, பயமுறுத்தணும்னு நினைக்கல. இல்ல இல்ல, இட்ஸ் ஓகே. நான் பயப்படல. அது வந்து என்னன்னா, நான் யோசிச்சுட்டு இருந்தேன், திடீர்னு நீ வந்து இப்படி. என்ன யோசிச்சுட்டு இருந்த? ஹோலி, இன்னைக்கு ஹோலி பண்டிகைல ஹோலி பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஹோலி பத்தி யோசிச்சுட்டு இருந்தானா, ஹோலில என்ன கலர் பூசிக்க வேண்டியது தானே? சோ நீ சொன்னா பூசி விடவா? பூசி விடு. நீ உன் ஃபேவரட் கலரை சொல்லிடுற. பர்பிள் அண்ட் பிங்க். 1 செகண்ட். ஹோலி வாழ்த்துக்கள். உனக்கும் ஹோலி வாழ்த்துக்கள். பூசி விடவா? கலர் பூசவா? பூசி விடவாவா? ஆ, கலர் பூசறதுக்கு முன்னாடி யாராவது கேட்பாங்களா? பிரீதா, என்னம்மா யார தேடுற? நாங்க இங்கெல்லாம் இருக்கோம். ராக்கிமாவ நீ இன்னும் சொல்லலையா? சொல்லலான்னு தான் இருந்தேன் பாட்டி. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா நேத்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஹோலிக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. மெனு எழுதிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. சோ ஒருவேளை நான் அப்ப சொல்லியிருந்தேன்னா டிஸ்ட்ராக்ட் ஆயிருப்பாங்கல்ல. அதனால ஏதாவது இம்பார்ட்டன்டான கெஸ்ட அவங்க இன்வைட் பண்ண மறந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அதுவும் இல்லாம இன்னைக்கு தான் ஹோலி, எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. சோ இது பெர்ஃபெக்ட் டைம் இல்ல? நான் இன்னைக்கு போய் அவங்க கிட்ட சொன்னா? நீ கரெக்டா சொல்ற. இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. ஹோலி பண்டிகை வேற. அதனால நீ எல்லார்கிட்டயும் சொல்லிடு. அதோட நான் கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்கிறேன், நீ உன் குடும்பத்தோட சேர்ந்துடணும். எல்லாருடைய கருத்து வேறுபாடு விலகிடணும். எல்லாமே மங்களகரமா நடக்கணும். எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இன்னைக்கு கூட நான் அவங்களோட முன்னாடி இருந்த பிரீதா தானே தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பாம்மா. ராக்கிமா எங்க? ராக்கிமா அங்க இருக்காங்க. பிரீதா, ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அம்மாவும் ஜானகியும் ஸ்வீட்ஸ் கொண்டு வந்தாங்கல்ல, அது எல்லாமே காலி ஆயிடுச்சு. அதோட என்னையும் நீ வீட்ல ஸ்வீட்ஸ் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டல. அப்புறம் ஏதோ ஸ்பெஷலான இடத்துல ஜிலேபி சொல்ல போறேன்னு சொன்ன, அது எங்கம்மா? நீங்க டென்ஷனே ஆகாதீங்க, ஸ்வீட்ஸ் கொஞ்ச நேரத்துல வந்துரும். ஆனா அதெல்லாம் எப்பதான் வரும் பிரீதா? அதோ ஸ்வீட்ஸ் வந்துருச்சு. எல்லாருக்காகவும் நான் ஜிலேபி கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க இந்தாங்க புடிங்க. இது உங்களுக்கு இந்தாங்க.
உங்களுக்கும் தரேன். இந்தாங்க. உங்களுக்கு இப்ப எதுக்கு? நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அட நான் உனக்கு ஹோலி விஷ் பண்றேன். ஹாப்பி ஹோலி. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இவ பேரு தான் மிட்டாய். இங்க பாரு மிட்டாய், இவங்க தான் ராக்கிமா. வணக்கம்மா. அவங்க ஜானகி ஆண்டி. வணக்கம். இவங்க என்னோட பாட்டி. வணக்கம்மா. உங்க எல்லாருக்கும் ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. ஆனா இன்னை வரைக்கும் நான் உருளைக்கிழங்கு ஜிலேபி சாப்பிட்டது இல்ல. அது வேற ஒண்ணும் இல்ல ஆண்டி, எங்க ஊரோட ஸ்பெஷல் அது. எங்க ஊர்ல கிருஷ்ணருக்கு இததான் நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. ஒரு ஸ்வீட் கடைக்காரர் தான் வித்தியாசமா ஜிலேபி பண்ண கத்து கொடுத்தாரு. அதுதான் எங்க சொத்தே. அதனாலதான் நான் உங்க எல்லாரோட வீட்டுக்கும் ஜிலேபி கொண்டு வரணும்னு நினைச்சேன். கண்டிப்பா இது ஒரு நாள் வேர்ல்ட் ஃபேமஸ் ஆக்கிடும் பாருங்க. நீங்க வேணா பாருங்களேன், என் கையால நீங்க ஒரே ஒரு முறை இந்த ஸ்வீட்டான ஜிலேபியை சாப்பிட்டீங்கன்னா எந்த பண்டிகைக்குமே நீங்க என்ன மறக்கவே மாட்டீங்க. ஓ சாரி சாரி சாரி. அது என்னன்னா வேற வழி இல்லாம நான் முன்னையும் உள்ள கொண்டு வர வேண்டியதாயிடுச்சு. உங்க எல்லாருக்கும் நிறைய ஜிலேபி கொடுக்கணும் இல்ல, அதனாலதான். முன்னியா? ஓ முன்னிங்கிறது இந்த சைக்கிளோட பேரு, அத சொன்னேன். அதோட இந்த முன்னி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவா இந்த ஸ்வீட் பிசினஸ்ல. ராக்கிமா, நான் தான் உங்ககிட்ட சொன்னல, உங்களுக்கு ஸ்வீட் டென்ஷன் தேவையே இல்ல. ஏன்னா இந்த மிட்டாய் அவ கூட சேர்ந்து நமக்காக ஸ்பெஷல் ஜிலேபியே எடுத்துட்டு வந்திருக்கா. பிரமாதம்மா, உன் பேரு மாதிரியே நீ ரொம்ப இனிமையா இருக்க. அப்படியே மிட்டாய் மாதிரி. கடவுள் அருளால உன் வியாபாரம் நல்லா நடக்கட்டும். எல்லாரும் விரும்பி வந்து உன்னோட இந்த உருளைக்கிழங்கு ஜிலேபிய சாப்பிடட்டும். பாட்டி, எங்க மிட்டாய் இருக்காலும் அங்க இனிப்பு இருக்கும். இதுதான் ரொம்ப ஸ்பெஷலே. ஏன்னா அங்கங்க இனிப்ப குடுக்கும் போது நிறைய சந்தோஷம் கிடைக்கும். அதோட என் விருப்பம் என்னன்னா எல்லாருக்கும் நிறைய சந்தோஷத்தை பகிரணும். வேணா பாருங்க, கண்ணு மிக்கிற நேரத்துல மொத்த உலகமும் சந்தோஷமா மாறிடும். நான் சொல்றது கரெக்ட் தானே? என்ன? கண்டிப்பா. நீ உண்மையாவே ரொம்ப இனிமையா பேசுற தெரியுமா? உங்க இங்க இருந்து போக விடுறதுக்கு எனக்கு மனசே வரல. ஆட, இந்த மிட்டாய் போறதுக்காகவே வந்திருக்கா? இனிமேல் தினமும் வருவேன். இன்னொரு விஷயம், போறதுக்கு முன்னாடி மிட்டாய் அவ கையால எல்லாருக்கும் சூப்பரா ஜிலேபி கொடுப்பா. அப்பதான் என்னோட இனிமே உங்க எல்லாரோட மனசுக்கும் போய் சேரும். ஆமாமா, கண்டிப்பா. ஒரு நிமிஷம் கிரீஷ் மேடம், கொஞ்சம் இங்க வாயே. மிட்டாயோட ஸ்பெஷலான உருளைக்கிழங்கு ஜிலேபிய வாங்கி எல்லாருக்கும் கூட. ஓகே மேடம். இந்தாங்க, இது உங்களுக்கு. தேங்க் யூ. நான் இப்ப வரேன். நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி, இதையும் வச்சுக்கோ. என்னாச்சு? ஏதாவது டென்ஷனா என்ன? இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல மிட்டாய், எந்த டென்ஷனும் இல்ல. அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். ஏதாவது இருந்தா இந்த மிட்டாய் மேல நம்பிக்கை வைங்க. அந்த கடவுள் எல்லாத்தையும் சரி பண்ணுவாரு. How sweet. Thank you மிட்டாய். No thank you. சந்தோஷமா இருங்க என்ன? சரி, மிட்டாய் கிளம்புறேன். எல்லாருக்கும் போயிட்டு வரேன். ரொம்ப நன்றி. அப்புறம் ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. வா முன்னி, இன்னைக்கு வேகமா போகணும். ஆனா ஜாக்கிரதையா, ஆக்சிடென்ட் மட்டும் ஆயிடக்கூடாது. நான் போயிட்டு வரேன். பாட்டிமா, நான் அதோ வரேன். இந்த மிட்டாய் பொண்ணு ரொம்ப நல்லா பேசினால. சாதாரணமான பொண்ணு, ஆனா அவ கண்ணுல எவ்வளவு பளபளப்பு. முகம் என்னமா மின்னுச்சு. அவளோட பேச்சுல என்ன பளபளப்பு. கண்டிப்பா அவளை இனிமே சந்திச்சே ஆகணும். அவ என்ன டைம் சொன்னா? எத்தனை மணிக்கு சந்திப்பாளா? கர்ணு பிரீத்தாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இன்னைக்கு ஹோலி ஆச்சே, எவ்வளவு சந்தோஷமா இருக்கணுமோ இருந்துக்கோங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல எல்லாமே உங்க கை விட்டு போயிடும். காலம் அப்படியே மாறிடும். ஹலோ, இப்ப எங்க இருக்க? சரி, சீக்கிரம் வா. இதுதானே நீங்க விரும்புனீங்க? என் ஹஸ்பண்ட ஜெயில போடணும், அவரை கூட்டிட்டு போகணும், இங்க இருந்து அவர் போயாகணும், நீங்க தானே நினைச்சீங்க? கிருத்திகா, போலாமா? எங்க எங்கன்னா எல்லாரும் உனக்காக கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஹோலி விளையாட போறாங்க, நீ இங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்க. எதுக்கு அழுதுட்டு இருக்க? அதனால என்ன ஆயிட போகுது நட்டாஷா? நான் கீழே வந்தா என்ன, இல்ல என் ரூம்லயே உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன? ஆஃப்டர் ஆல் இது ஹோலி, எல்லாரும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க.
இன்ஃபேக்ட் நீ கூட எதுக்கு இங்க வந்த போய் என்ஜாய் பண்ண வேண்டியதானே? இல்ல நான் எனக்கு மட்டும்தான் ஹோலி சேட். மத்தவங்க எல்லாருக்கும் இது ஒரு சந்தோஷமான பண்டிகை. ஐ மீன் எல்லாருக்கும் ஹோலி சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்கு. எனக்கு இது வெறும் ஒரு ரியாலிட்டி செக் தான். ஒரு உண்மை இந்த ஹோலி கொண்டு வந்திருக்கு. நான் தனிமரமா இருக்கேன். என் ஹஸ்பண்ட் ஜெயில்ல இருக்காரு. என்னுடைய மொத்த ஃபேமிலி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு, சந்தோஷமா இருக்காங்க, இன்க்ளூடிங் என்னுடைய அம்மா. என் மனசு எவ்வளவு படுதுன்னு அவங்களுக்கும் தெரியும். ஆனா ஹோலி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கிருத்திகா கிருத்திகா, என்னாச்சு? நீங்க ஹோலி கொண்டாட போலையா? தயவு செஞ்சு இத சொல்ல வேண்டாம்னா. என் தங்கச்சி ஹோலி கொண்டாடல, அவளுக்கு மூடு இல்ல, அதனால நானும் ஹோலி கொண்டாடலன்னு சொல்லாதீங்க. நான் சின்ன குழந்தை இல்ல. நான் ஒன்னு கேட்கட்டுமா? நான் ஹோலி கொண்டாட மாட்டேன்னு யார் சொன்னது? நான் ஹோலி கொண்டாடுறேன். இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருமே கொண்டாடலாம். இது சந்தோஷமான பண்டிகை. நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். எஸ்பெஷலி பிருத்வி இங்க இருந்து போனதுக்காக.